200 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவின் டிடெக்டிவ் ஆக இருந்த ஆலன் பின்கர்டன் தொடர்ச்சியான ட்ரெயின் கொள்ளைகளை தீர்த்து, மேலும் முன்னாள் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லின்கனை கொல்லும் சதித்திட்டத்தை முறியடித்ததின் மூலம் பிரபலமானார். அமெரிக்காவில் அது போன்ற முதல் நிறுவனங்களில் ஒன்றாக த பின்கர்டன் நேஷனல் டிடெக்டிவ் ஏஜென்சி என்ற தலைப்புடன் திறந்த கண்களின் லோகோவினாலும் மற்றும் நாங்கள் ஒருபோதும் தூங்க மாட்டோம் வி நெவர் ஸ்லீப் என்ற தலைப்புடன் இன்னும் முக்கியத்துவம் பெற்றது. பிரியமானவரே, மக்கள் எப்போதும் தூங்காமல் விழிப்புடன் இருப்பது சாத்தியம் இல்லை. நமக்கு லிமிட்டேஷன்ஸ் உள்ளன. ஆனால் நம்மை படைத்த தேவனுக்கோ எந்த லிமிட்டேஷன்ஸ் இல்லை. நம்மை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. சங்கீதம் 121:4. கர்த்தரின் கண்கள் விழிப்புடன் இருந்து அவர் செய்து வரும் செயல்களை விவரிக்கும் சில சத்தியவேத வசனங்களை பார்ப்போம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. 2 நாளாகமம் 16:9. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனிதர்களை கண் நோக்கினார். சங்கீதம் 14:2. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனிதர்களையும் காண்கிறார். தாம் தங்கியிருக்கிற இடத்திலிருந்து பூமியின் குடிமக்கள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. சங்கீதம் 33:13, 14, 18, 19. கர்த்தர் வானத்திலும் பூமியில் உள்ள வைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். சங்கீதம் 113:6. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். நீதிமொழிகள் 22:12. தூங்காமலும் உறங்காமலும் எப்போதும் நம்மை காத்து வருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமீன்.